ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, விழுந்தவர்கள் விழுந்த வண்ணமாகவே அல்ல, கிடக்கிறவர்கள் கிடந்த வண்ணமாகவே அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்திருக்கிற நஷ்டம் உண்மைதான், கர்த்தர் சொல்கிறார் ஆனாலும் திடன் கொள். உங்களுக்கு வந்திருக்கிற ஏமாற்றம் பெரியதுதான், கர்த்தர் சொல்கிறார் ஆனாலும் நீ திடன் கொள். நீ நம்பின காரியம் உனக்கு எதிராக இருக்கிறது, கர்த்தர் சொல்கிறார் ஆனாலும் இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் இந்த சிச்சுவேஷன் மத்தியிலையும் நீ திடன் கொள். கர்த்தர் சொல்கிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்த ஜெயவேந்தர். கர்த்தர் சொல்கிறார் நீங்க மட்டும் திடன் கொண்டீங்கன்னா நீங்க நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். நீங்க மட்டும் அந்த இடத்துல தைரியப்பட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்க ஜெயிப்பீர்கள். விழுந்தவன் எப்பொழுதும் விழுந்த வண்ணமாகவே கிடக்கவே கூடாது. உடனே இப்ப நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் அப்படியே கடந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் அப்படியே இருந்துடக்கூடாது ஆண்டவரே. சோ நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் எழும்பி நிற்கணும், நான் தைரியப்படணும். ஆனாலும் திடன் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை சத்தமா ஆண்டவரே கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. அப்பா அந்த திடன் கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, திடன் கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு உண்டாவதாக. ஆமென். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே உடனே நாங்கள் திடப்படக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, இனி தூங்கி இளைப்பாருங்கள். அவருடைய இருதயம் மரணம் ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, வருத்தத்தில் இருக்குது. அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுது. வேதம் சொல்கிறது அவர் வியாகுலப்பட தொடங்கினார் அப்படின்னு சொல்லுது. ஒரு தூதன் அவரை தேத்தினார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அனுபவிச்ச அந்த பாடுகள், அந்த நிமிஷத்துல இருந்த போராட்டம் அவ்வளவு பெரிய போராட்டம். ஏன்னா 100% தேவனா இருந்தும் 100% அவர் மனுஷனா இருந்தார். அதனால என்னன்னா அவருக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குது. ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போய் சொன்னாரு, நீங்க 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதான்னு கேட்டாரு. ஆனா 1 hour தாண்டி அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி தூங்கி இளைப்பாருங்கள். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற நேரம். அப்போ அந்த 1 hour என்ன நடந்துச்சு, அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு தூதன் அவரை திடப்படுத்தி விட்டான். கர்த்தர் அவரை திடப்படுத்தினார், ஆண்டவர் அவரை திடப்படுத்தி கொண்டார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படிதான். மலை போல துன்பம் இருக்கும், மலை போல பிரச்சனை இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில் நீங்க மறக்கவே கூடாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஆனாலும்ன்ற வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிற போறீங்க? ஆமென். ஆனாலும் பாஸ்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனாலும் அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஐயோ நான் கடந்து போகிற பாதை இவ்வளவு கொடுமை, ஆனாலும் என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். நான் இதை தாண்டி முன்னேறி செல்வேன். ஹல்லேலூயா.